the topic objectives of accounting. அக்கௌண்டிங் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து டு கீப் எ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ். இப்போது ஒரு பிஸ்னஸில் நடக்கிற ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனை என்ன பண்ணுறாங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுறதுனால அதை என்ன பண்ண முடியும், பாதுகாத்து வைக்க முடியுன்றாங்க. அதுதான் டு கீப் அ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் அண்ட் ஈவெண்ட்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து டு அசர்டைன் தி ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுனால அந்த அந்த பிஸ்னஸ் கன்சர்னுக்கு, அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் கன்சர்னுக்கு ப்ராஃபிட் வந்துச்சா லாஸ் வந்துச்சா அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுதான் டு அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆஃப் தி பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். தென் தேர்ட் பாயிண்ட் வந்து டு அசர்டைன் தி ஃபைனான்ஷியல் பொசிஷன் ஆர் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி என்டர்பிரைஸ். ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட ஃபைனான்ஷியல் பொசிஷன் என்ன, அவங்களோட நிதிநிலை எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியுன்றாங்க. தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் வந்து டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் டு வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஃபார் தியர் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்றது வந்து இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ் தான். எம்ப்ளாயி, ஷேர் ஹோல்டர்ஸ், ரிசர்ச்சர், கஸ்டமர், இதெல்லாம் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லலாம். அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுதுன்னா ஃபைனான்ஷியல் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் கன்சர்ன் இன்ஃபர்மேஷனை வந்து அக்கௌண்டிங் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்றாங்க. தென் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து டு ப்ரொடெக்ட் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் என்டர்பிரைஸ். ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனோட ப்ராப்பர்ட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் சிக்ஸ்த் பாயிண்ட் டு அசர்டைன் தி சால்வன்சி அண்ட் லிக்விடிட்டி பொசிஷன் ஆஃப் என்டர்பிரைசஸ். சால்வன்சினா அவங்களோட எபிலிட்டி, ஃபைனான்ஷியல் எபிலிட்டி என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தென் லிக்விடிட்டி பொசிஷன், ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ வைண்ட் அப் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் லிக்விடிட்டின்றது வந்து வைண்ட் அப் இல்லை, ஒரு பிஸ்னஸ் கன்சர்னோட லிக்விடிட்டினா ஈஸியாக வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஃபைனான்ஷியல் அசட்ஸ் என்ன அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. இது ஃபைனான்ஷியல் எபிலிட்டி, அது லிக்விடிட்டி பொசிஷன், கேஷாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அதை வந்து அசர்டைன் பண்ணுறதுக்கு, ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க. தட்ஸ் இட். இது வந்து 6 அப்ஜெக்டிவ்ஸ். தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்லேயே 6 டாபிக் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மீனிங்கில் பார்த்த மாதிரி தான் ஒரு சிலது இருக்கும். தென் ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மெஷர்மெண்ட்டுன்றாங்க. ஏன்னா ஒரு ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது சிஸ்டமேட்டிக்காக வந்து இருக்கணும்னா அதை மெஷர் பண்ணணுன்றாங்க. ஏன்னா மெஷர் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், ஷோஸு. மெஷரிங்கிறது ஒரு டூலுன்றாங்க. அது பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் பெர்ஃபார்மன்ஸை என்ன ஆக்சுவல் பொசிஷன் அக்கராச்சு, டெபிட்டா கிரெடிட்டா, தென் எந்த மாதிரி இல்லை அசட், ஃபைனான்ஷியல் அசட்ஸ் என்ன, லைபிலிட்டிஸ் என்ன அப்படின்றத மெஷர் பண்ணணுன்றாங்க. அப்படி மெஷர் பண்ணால் தான் ஃபைனான்ஷியல் பொசிஷன் என்னென்னு ஷோ பண்ண முடியும், அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுன்றாங்க. தென் செகண்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபோர்காஸ்டிங். ஃப்யூச்சர் அக்கௌண்டிங் வந்து ஒரு டூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். அது என்ன பார்த்தோம், பிஸ்னஸ் லாங்குவேஜ்னு பார்த்தோம் அக்கௌண்டிங். அப்போது ஃப்யூச்சரில் என்ன ஃபைனான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குன்றது ஒரு அக்கௌண்டிங் ரிசல்ட், ஒரு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோ இல்லை வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டோ பார்த்தோன்னா நம்ம அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஃப்யூச்சரில் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஃப்யூச்சர் பெர்ஃபார்மன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிடிக்ட் பண்ணலாம், இந்த மாதிரி வரலாம் மேபி அப்படின்னு, அதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க. தென் தேர்ட் வந்து கம்பேரிசன்றாங்க. ப்ரெசண்ட்டாக என்ன நடந்திருக்கு, ஃப்யூச்சரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பிளான்டு பெர்ஃபார்மன்ஸ். நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம் ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் சொல்லிட்டு, அதுக்கும் ஆக்சுவலாக என்ன அக்கர் ஆகிருக்கு அப்படின்றது வந்து ரெண்டுத்தையும் என்ன பண்ணும், கம்பேர் பண்ணுறதுக்கு வந்து அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க. தென் டிசிஷன் மேக்கிங் இதை பேஸ்டாக வச்சு என்ன பண்ணலாம்னா டிசிஷன் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒரு சிலதுக்கு சொல்லியிருக்காங்க. டேக் எ வேரியஸ் டிசிஷன், காஸ்ட் ரிலேட்டடாக, ப்ரைஸ் ரிலேட்டடாக,
தென் சேல்ஸ் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா டெசிஷன் எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. டெசிஷன்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். அதில் எது நம்மளுக்கு பெஸ்ட்டு அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். சூஸிங் எ டிசைரபிள் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். தென் கண்ட்ரோல்ன்றது ஆக்சுவல் என்ன நடந்துச்சு, தென் பிளான்ட் என்ன, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எதனா டீவியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது, கண்ட்ரோலிங் ஃபங்க்ஷன் ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க அக்கௌண்டிங்கில். இது வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை ஐடென்டிஃபை பண்ண முடியுன்றாங்க. இது கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த், இது அக்கௌண்டிங் ரிலேட்டடான ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை ஐடென்டிஃபை பண்ண முடியுன்றாங்க. தென் 6th பாயிண்ட் வந்து அசிஸ்டன்ட் டு கவர்மெண்ட்டுன்றாங்க. கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அக்கௌண்டிங் அசிஸ்டண்ட்டாக இருக்குது. எது ரிலேட்டட் அப்படின்னா பிஸ்னஸில் இருக்கிற ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷனு என்ன பண்ணுதா, டேக்ஸ் பர்பஸ், கிராண்ட் சப்சைடிஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ்க்கு, இதுக்கெல்லாம் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக வந்து அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. என்னென்னா மெஷர்மெண்ட், ஃபோர்காஸ்டிங், கம்பேரிசன், டிசிஷன் மேக்கிங், கண்ட்ரோல், தென் லாஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் டு கவர்மெண்ட். தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது மூலிமா என்னென்ன இம்பார்ட்டன்ஸ்னால் ஒரு 9 இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். நம்ம சொன்னதே தான், ஏன்னா மீனிங்கில் சொன்ன மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணுறது என்ன இருக்கும், ப்ராப்பர் வே சிஸ்டமேட்டிக்காக வந்து ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ தான் என்ன பண்ண முடியும்னா ஃபைனான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் வந்து என்ன இருக்குன்னா ஒரு அத்தன்டிக் எவிடன்ஸாக இருக்கும். அது சொல்லணும். அதுதான் வந்து சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ். ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ன்றது வந்து என்னென்னா ஒரு பிஸ்னஸில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லு. செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது என்னென்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் அது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும். தென் பேலன்ஸ் ஷீட், அது வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. எது, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸு. பேலன்ஸ் ஷீட்டை வந்து பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுதுன்னா அக்கௌண்டிங் ஹெல்ப் பண்ணுது. அது வந்து செகண்ட் லைனில் இருக்குது பாருங்கள், இது இம்பார்ட்டன்ட். இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அக்கௌண்டிங்கில் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சொல்லணும். பொசிஷன் ஸ்டேட்மெண்ட்னா பேலன்ஸ் ஷீட் சொல்லணும். இந்த 2 ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுதுன்னா அக்கௌண்டிங் ஹெல்ப் பண்ணுது. தென் தேர்ட் வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ். அசஸ்மெண்ட், அது ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்ன ஸ்ட்ரென்த்து என்ன வீக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதுதான் வந்து இது மூலிமா என்ன ஆகுது, அந்த பிஸ்னஸோட லிக்விடிட்டி பொசிஷன் என்ன, ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன, சால்வன்சி ஃபைனான்ஷியல் எபிலிட்டி என்ன அப்படின்றது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியுது. தென் ஃபோர்த் வந்து எய்ட் டு டிசிஷன் மேக்கிங். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸை வந்து எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. தென் 5th பாயிண்ட் வந்து சாட்டிஸ்ஃபைட் லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஒரு சில லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங் பேஸ் பண்ணி எம்ப்ளாயீஸ்க்கு எவ்வளோ பிஎஃப் அப்படின்றது மெயின்டைன் பண்ணலாம், இஎஸ்ஐ, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூஷன் என்ன, டிடிஎஸ் என்ன அப்படின்றது டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு இது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. தென் 6th பாயிண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டு இன்ட்ரெஸ்டட் குரூப்ஸ்னால் இன்டர்னல் யூசர் இருக்காங்க, அப்புறம் வந்து எக்ஸ்டர்னல் யூசர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் தேவையோ அதையெல்லாம் வந்து சப்ளை பண்ணுது அப்படின்றாங்க. தென் லீகல் எவிடன்ஸாக இருக்குது. இதை வந்து கோர்ட், லா அண்டு அதர் லீகல் அத்தாரிட்டிஸ் எதனா டிஸ்பியூட் அரைஸ் ஆகுது பிஸ்னஸில் அப்படின்னா அந்த டிஸ்பியூட் அரைஸ் ஆகிறப்போ இது செட்டில்மெண்ட் ஒரு லீகல் எவிடன்ஸாக இருக்குது கோர்ட் மூலயமா அப்படின்றாங்க அக்கௌண்டிங் ட்ரான்சாக்ஷன். தென் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டேக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது ஒரு சோர்ஸாக இருக்குது அக்கௌண்டிங். தென் செட்டில்மெண்ட் டியூரிங் மர்ஜர். ஒரு மர்ஜர்ன்றது என்னென்னா ஒரு சிங்கிள் என்டிட்டியாக 2 or more பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஒரு சிங்கிள் என்டிட்டியாக மர்ஜ் ஆகிறப்போ நிறைய செட்டில்மெண்ட் ஃபைனான்ஷியல் காம்பன்சேஷன் அது ரிலேட்டடானது அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுதுன்றாங்க.
தட்ஸ் இட். இன்றைக்கி இப்போ நம்ம பார்த்தது வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஒரு 6 பாயிண்ட் பார்த்தோம், இம்பார்ட்டன்ஸ் ஒரு 6 பாயிண்ட் பார்த்தோம். தென் இம்பார்ட்டன்ஸில் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு 6 பாயிண்ட்டு, இம்பார்ட்டன்ஸ் ஒரு 9 பாயிண்ட்ஸ். என்னென்னா சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில், தென் செகண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், தென் தேர்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராக்ரஸ், fourth aid to decision making, fifth satisfied legal requirements, sixth information to interested groups, seventh legal evidence, eighth computation of tax, ninth வந்து settlement during merge.